எஸ்டிபிஐ கரீம் சார் சொன்னதுல வந்து நான் ஒரு விஷயத்துல உடன்படணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் இரண்டு முனை போட்டி தான் இருக்குது. காரணம் என்னன்னா, ஒன்னு டிஎம்கே ஃப்ரண்ட் ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல வந்து நாங்கள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும், அதற்காக ஒண்ணு சேர்றோம் அப்படின்னு சொல்ற டிஎம்கே ஃப்ரண்ட்டும், மீண்டும் மோடி அவர்களே பிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்ற பிஜேபி ஃப்ரண்ட்டும் தான் இரண்டு முனை போட்டி. 2014 பாத்தீங்கன்னா இரண்டு முனை போட்டி இருந்தது, சாரி மூன்று முனை போட்டி இருந்தது. அதில் ஒரு கட்சி வாஷ் அவுட் ஆகிவிட்டது. திமுக 0 வாங்கினது, அதிமுக 37 தொகுதிகளும், பாஜக கூட்டணி 3 தொகுதிகளும் ஜெயித்தது. அதே மாதிரி ஒரு ரிசல்ட் 2024 வரலாம். காரணம் என்னன்னா, ஒரு கட்சி வாஷ் அவுட் ஆக போவது உறுதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த கட்சி சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க. கரெக்ட், அதுக்கு தான் வரேன். எந்த கட்சி வாஷ் அவுட் ஆகும்னா, எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் யாரை நாங்கள் பிரதமராக்க வேண்டும், யார் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு எந்த ஒரு கொள்கையும் நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சி வாஷ் அவுட் ஆகிறது தான் வாய்ப்புகள் அதிகம்னு நான் பாக்குறேன். சோ அந்த வகையில அது அதிமுக வந்து 0 ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, வாக்கு வங்கிகள் பலமாக இருந்தாலும் இது பாராளுமன்றத்திற்கான தேர்தல். பாராளுமன்றத்தில் யார் வர வேண்டும் இல்ல யார் வரக்கூடாது அந்த முடிவை தெளிவாக சொல்லாம, யார் வந்தாலும் அவர்கள் கிட்ட நாங்க கோரிக்கை வைப்போம், அவர்கள் கிட்ட நாங்க அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, யார் வராங்களோ அவங்களுக்கு டைரக்டா ஓட்டு போனா நம்மளோட கோரிக்கையும் அழுத்தமும் டைரக்டாவே வைக்கலாமே. இந்த கட்சிக்கு போட்டு அவங்க போய் அழுத்தம் கொடுத்து அவங்க அந்த உரிமையை வாங்குறதுக்கு நம்ம டைரக்டா போடலாம் தான் மக்கள் நினைப்பாங்க. இது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக. இல்ல இது புதுது இல்ல விக்னேஷ். ஏற்கனவே 2014 ஜெயலலிதா அவர்கள் தனியா நின்னு களத்துல வெறும் தமிழ்நாட்டு நலனை முன்ன நிறுத்தி தானே அவங்க வெற்றி பெற்றாங்க. 37 எம்பிக்களை அனுப்புனாங்க அப்படின்னா அந்த ஒரு அடிப்படையில தானே அத்தனை எம்பிக்களும் போனாங்க. தனியாக நின்ற அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மோடியா லேடியா அப்படின்ற அளவுக்கு, அதாவது நான் தான் பிரதமர் வேட்பாளர், அதிமுக சார்பாக பிரதமர் வேட்பாளர் ஜெயலலிதா அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க போனாங்க. யார் வர வேண்டும் அப்படின்னு கேட்டா ஜெயலலிதா தான் வர வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்ப எடப்பாடியா மோடியான்னு இவர் நிக்கிறாரு, ஏன் இதை நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க? எடப்பாடியா மோடியான்ற அளவுக்கு அவர் எங்கேயுமே இருக்கவில்லை. இவர்கள் கடைசி வரைக்கும் சொல்வது என்ன என்றால், நாங்கள் யார் அங்க ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உரிமைக்கு பெற அழுத்தம் தருவோம், கோரிக்கை வைப்போம் அப்படின்றத இவங்களோட பாயிண்டா இருக்கே தவிர, நான் தான் பிஎம் கேண்டிடேட் அளவுக்கு அட்லீஸ்ட் எடப்பாடி சொன்னா கூட அதில் களத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனால் மோடியா லேடியா நான் தான் பிஎம் கேண்டிடேட் ஜெயலலிதா சொன்ன அளவுக்கு அதிமுக இங்கு தைரியமான ஒரு முடிவை எடுக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதனாலேயே களம் வந்து பிஜேபி விசஸ் டிஎம்கே அப்படின்றது மிகப்பெரிய ஷிஃப்டாக நம்ம பார்க்கிறோம். சரி, இது வந்து உங்களுக்கு எடுபடுமா? அதிமுகங்கிறது ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி, பாரம்பரியமா திராவிட கட்சி. நீங்க இதுல 2வது இடத்துக்கு பாஜக வரும் அப்படிங்கறத வெறும் பிரதமர் வேட்பாளர்ங்கிற மோடி அவர்கள்னு முன்னிறுத்தது மூலமா 2வது இடத்துக்கு வந்துட முடியுமா? தமிழ்நாட்டுல ஏற்கனவே பாஜகவுக்கு என்ன சதவீதம் இருக்குன்னு தெரியும். அப்ப நீங்க ஒரே அடியா 2024 தேர்தலில் நாங்க அதிமுகவை வாஷ் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்ன கணக்கு, என்ன அரித்மெட்டிக்ல வரும்? மேடம், இப்போ 2014 எலெக்ஷனே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சீட் வைஸ் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பிஜேபி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் சீட் வைஸ் பாத்தீங்கன்னா அதிமுக 37, பிஜேபி 1, திமுக 0 அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் தேர்தல்ல திமுகவை 0 ஆக்கி பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்துச்சு. அதனால பர்சன்டேஜ் வைஸ்ல பிஜேபி உடனே செகண்ட் வந்துருச்சு நம்ம கணக்கு கொள்ள முடியாது. இந்த முறையும் அந்த சீட் நம்பர்ஸ்ல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் கிரியேட் ஆக போகுதுன்னு நான் சொல்றேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க வாக்கு வங்கின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதிமுகவை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது, அது உண்மைதான். ஒரு அரசியல் விமர்சகராக ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் யானை படுத்து விட்டது. குதிரை மட்டத்தில் படுத்து கிடக்கும் யானையை நம்புவதை விட உண்மையாக குதிரையாக இருக்கும் பாஜகவை நம்பலாம் அப்படின்ற கருத்து மக்கள் கிட்ட இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது அதிமுக வாக்கு வங்கியிலேயே ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போடுகிறது. 2014 ஆகட்டும் 2019 ஆகட்டும் மொத்த 40 தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரே கட்சிக்கு கொடுத்து பார்த்தாச்சு மக்கள். திமுக 5 வருடமாக என்ன செய்தது அப்படின்னு அதிமுக வைக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2014 இருந்து 19 வரைக்கும் அதிமுக என்ன செய்தது அப்படின்ற கொஸ்டின் திமுகவே வாபஸ்ல வைக்கிறாங்க. அதனாலேயே 5 வருஷமா மொத்தமா ஒரு கட்சிக்கு கொடுத்த பிறகும் எந்த மாற்றமும் தெரியல அப்படின்ற பிரச்சாரம் பாஜக உள்ள வைக்கும் போது அது மக்களிடையே ஒரு சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் சொல்றேன், வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவின் வாக்கு வங்கிகளை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பாஜக உடைக்கும். ஆனால் சீட் கன்வர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக அதிமுக ஒரு நெக் டு நெக்கான பொசிஷன் வரும். மீண்டும் நான் சொல்கிறேன், திமுக கூட்டணி இங்க மிகப்பெரிய வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்றது உறுதியோ, இங்க திமுக தான் அதிக அளவுல சீட் பெறும் அப்படின்றதும் உறுதி. அந்த வகையில பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த சீட் டிஃபரன்ஸ் குறைவது மூலமாக தான் அந்த செகண்ட் பிளேஸ் யாரு தேர்ட் பிளேஸ் ஆகுன்னு போறேன்னு சொல்றேன். என்னுடைய கணிப்புப்படி பாஜக போகும்னு சொல்றேன். அப்ப செகண்ட் இடம் 2வது இடத்தை கிளைம் பண்றது யாரு?
இப்போதைக்கு களத்துல நிலவரப்படி முதலிடம் திமுக தான் இருக்கிறது. காரணம், பாராளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லா இடத்துலயும் முதலிடம் பெற்று 40% மேலான வாக்கு வங்கி ப்ரூவன் பண்ணி திமுக வச்சிருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட். 2019 தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி 19%. அதே 2021 பாத்தீங்கன்னா அது 33% உயர்ந்தது. ஆனால் மீண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அதோட வாக்கு சதவீதம் நிச்சயமாக குறையும். அது பாஜகவுக்கு தான் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளுக்கும் எதிர்ப்பு ஓட்டு, அதாவது இதுவரை அவர்கள் எம்பியாக செய்ததற்கான எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு இருக்குது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷா வராங்க. இது வரைக்கும் நாங்க மத்திய அளவுல என்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் வச்சு பண்றாங்க. மாநில அளவுக்கு அவங்க இது வரைக்கும் எந்த பெர்ஃபார்மன்ஸும் காட்டல. அதனால அது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான வாக்குகளா தான் பார்க்க முடியும், எதிர்ப்பு வாக்குகளா பார்க்க முடியாது. எதிர்ப்பு வாக்குனா மோடிக்கு எதிரான வாக்கு அப்படின்றது வந்து நீங்க இங்க கிளைம் பண்ணலாம். பட் அது பாரம்பரியமாகவே கடந்த 2 எலெக்ஷனாவும் திமுகவும் அதிமுகவும் அந்த மோடி எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது வாங்கிதான் இருக்காங்க. சோ புதிதாக மோடி எதிர்ப்பு அப்படின்னு எந்த வாக்கும் உருவாகவில்லை. ஆனால் ஒரு சில பகுதிகளில் மோடிக்காக இல்ல பாஜகவுக்காக ஆதரவு வாக்குகள் அப்படின்னு உருவாகிருக்கு. அந்த வாக்குகளை மோஸ்டா திமுகவின் எதிரியாக அதிமுகவை பார்த்து கொண்டிருந்த மக்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி யானை படுத்தாலும் குதிரை மட்டம், ஆனால் குதிரை அளவுக்கு படுத்துக் கொண்டிருக்கிற யானையை விட குதிரையை நம்பலாம் அப்படின்ட்டு அது பிஜேபி பக்கம் தாவறதான் நம்மளால பார்க்க முடியும்.